உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எதுக்கு உங்களை பார்க்குறாரு? அழகா இருக்கீங்க, கொஞ்சம் சிரிங்க, அழகா இருக்கீங்க நீங்க, அதனாலதான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, எப்படி சொல்றேன்னா, அந்த மத்தேயு 8வது அதிகாரத்தில் வருகிற குஷ்டரோகியை பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகி வருவார். அப்போ வரும்போது சுற்றி இருந்த ஜனங்கள், ஏசப்பா கூட நின்றுட்டு இருந்த அவங்களோட சீஷர்கள், அவரை பின்பற்றவர்கள் எல்லாரும் அந்த குஷ்டரோகியும் அவருக்கு மேலே இருந்த அந்த சலத்தையும் அந்த அழுக்கையும் அந்த கிழிஞ்சு போன துணியையும் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க மேலே அடித்த வாடை, குஷ்டரோகி மேலே இருந்த சலம், அந்த கிழிஞ்சு போன அந்த துணி, அதை கட்டி வச்சிருந்த அந்த துணி, அழுக்கான ட்ரெஸ்ஸு, வளர்ந்திருந்த முடியையும் அடித்த நாத்தத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியே இருக்கிறத பார்க்கல, அவருக்குள்ளே அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் அந்த மனிதனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பார்த்து எல்லாரும் வந்து பின்னாடி போனாங்க. ஆனால் அவர் பின்னாடி போகலை, முன்னாடி வந்து கையை நீட்டி அந்த குஷ்டரோகியை தொட்டா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. மனிதங்க தான் வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் இருக்கிறது. அதனால நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால உங்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார்.